எங்கோ பிறந்த வந்து தேடி வரும். அது மாதிரி எங்களை போன்ற உணர்வாளர்களை இவர்களை போன்ற உணர்வாளர்கள் அழைத்து உங்களை போன்ற மானமும் அறிவு உள்ள மனிதர்கள் மத்தியில் பேச வைத்ததற்காக முதலிலே நம்முடைய சமூக நீதி கல்வி பண்பாட்டு மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனியாபுரம் எனக்கு புதுசு இல்லை. இந்த அவனியாபுரம் வழியாகத்தான் முன்னாடி அந்த புறவழிச்சாலைக்கு முன்னாடி நாங்கள் விமான நிலையத்துக்கு போயிட்டு தான் அங்கே வருவோம். மதுரையில நான் பெருமைக்காக சொல்லலை. 40 ஆண்டு கால அரசியல் பண்ணிருக்கேன். நான் ஊருக்கு சிற்றூர் மதுரையில் உசிலம்பட்டி வட்டாரத்திலிருந்து அண்ணாவூர் வட்டாரத்திலிருந்து நான் போகாத கிராமமே இல்லை. ஆனா அவனியாபுரம் கிராமத்தை நான் விவசாய பகுதியாக முழுமையாக பார்த்திருந்து இன்றைக்கு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழில்மயமாக பார்த்தது வரைக்கும் சொல்றேன். அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள ஒரு பகுதி மதுரை மாவட்டத்தில் எது என்று சொன்னால் அவனியாபுரம் பகுதி தான். அவனியாபுரம் பகுதியில் அவ்வளவு அரசியல் முதிர்ச்சியான தலைவர்கள். நான் அண்ணன் காவேரி மணியத்திலிருந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணன் பிச்சை வரைக்கும் பார்த்திருக்கேன். இந்த பகுதியில் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. 2 பள்ளிக்கூடம் தான் இருந்துச்சு. இங்க குமரியாட்ட வந்து கேட்டேன். அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று கூடி இன்னைக்கு 6 பள்ளிக்கூடம் உருவாயிருக்குன்னு சொன்னால் அவனியாபுரம் மக்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய ஒற்றுமை தொடரும்ன்றதுக்காக நான் சொல்றேன். இன்குலாப் சொன்னாரு நூல் நிலையம் இங்க பாரம்பரியமா அவனியாபுரத்தில் இருந்தது. நூலகத்துடைய சேர்மனா வந்து அண்ணன் காவேரி மணி இருந்தாரு. இந்த நூலகம் இருந்ததுனாலதான் ஒரு இங்க பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தார் அவரு காவேரி மணி. அதனால ஒரு பாரம்பரியமிக்க ஊர் இந்த ஊர். அதனால இந்த ஊர்ல இன்னைக்கு பொங்கல் திருவிழா உங்கள்கிட்ட பேசுனத பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப அர்த்தம் நினைச்சிடாதீங்க. நீங்க 3 மணில இருந்து வந்திருக்கீங்க, உட்கார்ந்துருக்கீங்க, பிள்ளைகளை தயார் கொஞ்சம் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோரும் போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஆரவாரமா கை தட்டிட்டு இருந்திருக்காரு. ஏப்பா நீயாவது என் பேச்ச கேட்டு நன்றிப்பான்னு சொன்னேன். அதுக்கு இல்லையா நான் தான் மைக் செட்டுக்காரன்னு சொன்னாராம். அது மாதிரி ஆயிடக்கூடாது. நான் உள்ளபூர்வமாக இதயபூர்வமாக மகிழ்ச்சி அடைந்த விழாவுக்கு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டா இவ்வளவு சமத்துவமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன நம்முடைய வள்ளுவ பெருந்தகையும் மானமும் அறிவுதான் மனித கலம் என்று சொன்ன உலகத்திலேயே அப்படி ஒரு தத்துவத்தை சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார். இந்த 2 பேரும் ஒப்பிட்டு இந்த மையத்தை, அதுவும் கல்வி மையம் பண்பாட்டு மையத்தை ஏற்படுத்தி இருப்பது மிகப்பெரிய விஷயம், பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், அடுத்த முறை பிள்ளைகள் நிறைய விளையாட விரும்புச்சுங்க. இன்னும் விளையாட்டு போட்டிக்கு தயாரா இருக்குங்க. ஒரு நாள் முழுக்க விளையாட்டு போட்டி நடத்துங்க. மறுநாள் வாழ்த்துறை பரிசு நிகழ்ச்சி மறுநாள் வைக்கின்றது இப்படி அன்பான வேண்டுகோள். நிறைய விஷயம் பேசலாம் இருந்தேன். சுருக்கமா முடிச்சுட்டு போலாம் நினைக்கிறேன். வள்ளுவர் வந்து உழவே தலை, உழவுக்கு மட்டும் தனி அதிகாரம் எழுதியிருக்கிறார். பிள்ளைய தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அருமையா நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த மேடையில தான் பார்த்தேன் அவை பாட்டினுடைய அற்புதமான ஆத்திச்சுடி. அதான் இந்த மேடையில தான் பார்த்தேன். தமிழ் விளையாடுது. தந்தை பெரியார் என்ன செய்தார்? வள்ளுவர் அவருக்கு நான் காவி சாயம் பூசுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். தந்தை பெரியாருடைய சாதனை தான் இங்கே மாணவிகள் இங்கே முழக்கப்பட்டது. தந்தை பெரியாருடைய சாதனைகள் தான் இந்த மேடையின் எதிராக ஆண்களை விட அதிக பெண்கள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, இதுவே சாட்சி. வேற எதுவுமே சாட்சி கிடையாது. நீங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட சமுதாயத்தில் இன்றைக்கு பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார். ஒரு பண்புமிக்க தலைவர். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. ஒரு வாரத்தில் முடிக்க கூடாது. ஏன் சொன்னார், எதற்கு சொன்னார் அப்படி சிந்திக்கணும். ஏப்பா என்னை கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றியே, ஆமா கடவுள் குற்றம். என்னை படிக்க கூடாதுன்னு சொல்றியே, ஆமா கடவுள் குற்றம். விதவை மறுதிருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றியே, ஆமா கடவுள் குற்றம். இந்த கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். சரியா தப்பா? அதாவது பிறர் படிக்கிறத கேட்டாலே நம்ம
நம்ம காதுல ஈச்ச காய்ச்சி ஊத்துரும் சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு இல்லைன்னு சொன்னார். ஒரு முறை கேட்டாங்க, ஐயா கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, கடவுள் வந்துட்டா என்ன செய்ய? வந்துட்டா ஆமா இருக்கான்னு சொல்லுவோம். அவர்கிட்ட கேட்போம், ஏப்பா எங்க வீட்டு பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்ற, ஏப்பா எங்க வீட்டு பெண்கள் வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ற, கேட்போம் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். அது மட்டும் இல்ல, நீங்க உலகத்திலேயே நான் பேசுறத நீங்க அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் பேசுறத நீங்க வீட்டுல போய் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேளுங்க. நான் பேசுறது தப்புனா விட்டுருங்க, நான் பேசுறது சரியா இருந்தா ஒத்துக்குறீங்க, விட்டுருங்க, கட்டாயம் இல்லை அப்படின்னு சொன்ன தலைவர் உலகத்திலேயே தந்தை பெரியார். மிக பண்புமிக்க தலைவர். 94 வயதிலும் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர். பிரதமர் பதவிக்கு போட்டியிடல, முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடல, மிகப்பெரிய சொத்துக்காரர். 27 அரசாங்க பதவியில் வைத்திருந்தார். அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அவரால் சிறுநீர் கூட கழிக்க முடியாது, மூத்திரச்சட்டு தான் மேடைக்கு வந்தாரு. வந்துட்டு உங்களுடைய இழிவு பட்டத்தை போக்குவதற்காக உங்களை கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்று சொல்கிறான், உங்களை இழிவுபட்டு சுட்டுகிறான், பெண்களை போக பொருளாக பயன்படுத்துகிறான், பெண்களை படிக்க கூடாது என்று சொல்கிறான், கோயில் இருக்கிற தெருவுக்குள் மனிதனாக பிறந்தவன் போகக்கூடாது என்று சொல்கிறான். அதான் வள்ளுவர் பெருமகன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எனக்கு மேல எவனும் இல்ல, எனக்கு கீழே எவனும் இல்ல, அனைவரும் சமம், சமூக நீதி. அதான் பெரியார். அதை இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். பெரியாருடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொண்டாலே போகும், பிள்ளைகளுக்கு, எதிர்கால தலைமுறைக்கு. எவ்வளவு பெரிய பண்பாளர் அவர். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, தாய் தகப்பன் விட்டு போன குழந்தைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களையும், அவருக்கு மேடையில மாலை போடக்கூடாது, மேடையில அவருக்கு யாரும் சால்வை அணிவிக்க கூடாது, அரணா ஓரணா இந்த பணத்தை எல்லாம் சேர்த்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு திருச்சியில ஒரு காப்பகத்தை நடத்தினார், பள்ளி கல்லூரி உருவாக்கினார். அங்கே நம்முடைய மறைமலை அடிகள் திருவிக்கா அவர்களை அந்த மேடைக்கு இதே மாதிரி பள்ளிக்கூடத்துல, அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு அழைத்திருக்கார். கடவுள் இல்லை என்று தீகா கூட்டத்தில் பெரியார் பேசினார். ஆனால் அவர் நடத்தின ஆதரவற்ற காப்பகத்துல ஐயா மறைமலை அடிகளையும் திருவிக்காவையும் உட்கார வைத்து கடவுள் வாழ்த்து பாடினார். அப்ப கேட்டாங்க, நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க நடத்துற ஆதரவற்ற இந்த பள்ளிக்கூடத்துல, காப்பகத்துல கடவுள் வாழ்த்து பாருங்க, நீங்களும் எந்திரிச்சு நிக்கிறீங்க, என்ன நியாயம்னு கேட்கிறாங்க. அப்ப பெரியார் சொல்றாரு, உங்க ஆதரவற்ற குழந்தைகள், உங்களுக்கு அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, இவங்க நான் என்ன சொல்றாங்களோ அவங்க கேட்பாங்க. நான் அப்படி உங்களை வளர்க்க விரும்பல. பாரம்பரியமா கடவுள் வாழ்த்து இருக்கு, அதை அவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா ஏன் கடவுள் இல்லை என்றதை என்னுடைய பேச்சை படித்து இவர்கள் தெரிந்து கொண்ட காலம் வரும்போது புரிந்து கொள்ளட்டும். அது வரைக்கும் அவர்களை என்னை நம்பியிருக்கிற காரணத்தால் என் கொள்கையை அவர்கள் மீது திணிக்க மாட்டேன்.